உலகெங்கும் உள்ள தொழில் பேசும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஆப் சீரிஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 10 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்முடைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கிரியேட்டிவ் என்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட்டிவ் என்ற நேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர், இமேஜ் எடிட்டர், ரிங்டோன், ஹோம் ஸ்க்ரீன், ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்க வால்பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஒரு 3 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு லோட் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி உள்ளே இருக்க வால்பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வால்பேப்பர்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பாருங்க, இது மாதிரி கலர்ஃபுல்லான வால்பேப்பர்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னாலும் இமேஜ் எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிம்பிளான இன்டர்ஃபேஸில் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் இது மாதிரி ஃபில்டர்ஸ் வேணும்னா ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சாங்ஸ், ரிங்டோன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி பீட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ சோஷியல் மீடியாஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேர் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஆட் மியூசிக், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் கொடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து மியூசிக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. இதில் எந்த மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஒன்று உங்கள் கேலரியிலிருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்பில்ட்டாக கொடுத்து வச்சிருக்க ஆப்ஷன்ஸ்ல இருந்தும் மியூசிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. டைரக்டா இங்கிருந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் ஆனது பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் உங்களுடைய போஸ்ட் வந்து நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் இந்தியா அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், காமிக் புக்ஸ் யாரெல்லாம் அதிகமாக விரும்பி படிப்பாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக வந்து பாகுபலி படத்தோட காமிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க காமிக் புக் படிக்கிற விரும்பியா இருந்தா கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அந்த புக் மேல டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன் கேட்கும் ஸ்டார்டிங்ல, இல்ல ப்ரோ வெர்ஷன் கேட்கும். ஸோ ஃப்ரீல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி 1 by 1 நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு புக் வந்து நான் வந்து ஓப்பன் பண்றேன். கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். கெட் டு யூ லைக் ஃப்ரீ அப்படின்னு கேட்குது. ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிடுங்க. அப்புறம் பேஜ் பை பேஜா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதில் ப்ரொவிஷனும் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்கள் வேணும்னா ப்ரொவிஷனையும் கொஞ்சம் காசு பே பண்ணி நீங்கள் வந்து வாங்கி படிக்க வேண்டியிருக்கும். படிக்கிறதா இருந்தால் படிங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் பேப்பர்ஸ் என்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் எதுக்கு நான் பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது மாதிரியான வால்பேப்பர்ஸ் வேணுமோ அந்த வால்பேப்பர் ரிலேட்டடான டாபிக் கொடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் வந்து டைமிங் அதை செட் பண்ணணும். ஸோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 minutes செலக்ட் பண்ண வைக்கலாம். அந்த 5 minutes ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ரிலேட்டடான வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகிட்டு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் எடுத்து வந்து வச்சிடும். ஸோ வால்பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது கம்பல்சரி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். அப்படி எனேபிள் பண்ணுற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அன்ஆப் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் வேணாம்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம அதை செலக்ட் பண்ணி அதை அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம மொபைலில் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டு அட் டைம்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லா அப்ளிகேஷனும் சேர்த்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹேபிட்ரி அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டெய்லி ஒரு ஹேபிட் ஆனது இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லை பேட் ஹேபிட்டாகவும் இருக்கலாம். ஸோ பேட் ஹேபிட்டை நல்ல விதமாக நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது. இந்த டேட்டில் வந்து நான் வந்து மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் டேட் கொடுத்து அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஒரு நல்ல ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹேபிட்டை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ குறிப்பிட்ட டேட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த டேட் வர வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஹேபிட்டே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹேபிட் உங்களுக்குள்ளே பழக்கமாயிடும். ஸோ பழைய ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்க ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் டைம் அண்ட் டேட் வந்து கொடுத்துட்டு அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் தான், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் யூஐ அப்படின்ற இந்த அப்ளிகேஷன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ள எக்கச்சக்கமான ஐகான் பேக்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஐகான் பேக்ஸ். உங்களுக்கு வந்து ஐகான் பேக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படி சொன்னோம். ஸோ ஆயிரக்கணக்கான ஐகான் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்கள் கேம்ஸ்க்காகட்டும் இல்லை ஆப்ஸ்க்காகட்டும் இல்லை சிஸ்டம் ரிலேட்டடான ஐகான்ஸ் வேணும்னு நினைச்சாலும் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ வாங்கன்னு நினைச்சா மறக்காம இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வால்பேப்பர்ஸ் வேணும்னா அது ரிலேட்டடான எக்கச்சக்கமான சூப்பரான வால்பேப்பர்ஸும் உள்ள வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். உங்களுக்கு ஐகான் பேக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்து நம்ம ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டர்நெட் காட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மொபைல் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கண்கூட பார்த்து அதோட வைஃபை ஆகட்டும் இல்லை அதோட மொபைல் டேட்டா ஆகட்டும் ரெண்டுத்துமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அது வந்து ரன் ஆகாது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அது ரிலேட்டடான ஏதாவது இன்டர்நெட் ஓப்பன் பண்ண நினைச்சாலும் நீங்கள் வெளியே போய் ஓப்பன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுள் குரோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்டும் ஆஃப் பண்ணிட்டேன், வைஃபையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வெளியே போயிட்டு google.com அப்படி சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ப்ரௌஸ் ஆனது ஆகாது. அது நீங்கள் மறுபடியும் போயிட்டு அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் தான், மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து FuView அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்கட் மெத்தடாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த FuView அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு அப்ளிகேஷன் உடனடியாக உங்களுக்கு தேவை அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் டைரெக்டாக அங்கேருந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏதாவது ப்ரௌசிங் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல உடனடியாக எனக்கு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டு தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படி ட்ராக் பண்ண போதும் அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஷார்ட்கட் மெத்தடாக ஒர்க் பண்ணுற இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள நிறைய விஷயங்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு அப்ளிகேஷன் இதுக்குள்ளே ஆட் பண்ண நினைச்சாலும் நீங்கள் வந்து ஆட் ஆனது பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 1998 கேம் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது 98ல வந்த கேமரான்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி கேமராவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் கிடையாது, உள்ள வந்து ஒரு சில ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்னோ போகிற மாதிரி இது மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ப்ளஸ் ஃபில்டர்ஸ் பாருங்கள், நான் வந்து எவ்வளோ நேரம் ஸ்வைப் பண்ண அப்படின்னு தெரியல, அத்தனை ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டி குவாலிட்டியில் வேணுமா HD குவாலிட்டி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டி கொடுத்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆனது பண்ணிக்கோங்க. ஸோ 98 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்து இந்த அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ணாம மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவே உங்களுக்கு நான் உங்களுக்கு மோகன், நன்றி, வணக்கம். Are you listening? Damn.